இதில் இப்போ எப்படி நடக்கும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்க போகிறோம். வயலில் போய் நண்டு பிடிச்சி சமையல் பண்ண போகிறோம். வயலில் நண்டு பிடிக்கிறதுக்காக என்னோட அண்ணனும் தம்பியும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய நண்டு இருந்துச்சு. ஆனால் எல்லாம் எங்கள் சத்தம் கேட்டோன்னா உள்ளே ஓடி போயிடும். கொஞ்சம் நண்டு தான் எங்களால் பிடிக்க முடிஞ்சிச்சு. அந்த வயலும் அதில் ஓடுற சின்ன சின்ன ஓடைகளும் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். என்னோட குட்டி பையனும் அந்த ஓடையிலெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி குளித்தான். நீங்களும் கட்டாயம் இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி போகுது? மேலே தான் என்ன கை மட்டும் இடிக்கிறான். எப்படியா வந்தாட்டு ஒன்றுபடி கிடச்சி கிராமத்து மலை. வந்து அப்படி அதான் பாருங்க. வாங்க. ஓகே, என்ன இப்படி மெதுவாக எடுக்கும்போது இல்லை அப்படி மெதுவா என்னங்க வச்சுக்காம அதில் அந்த புள்ளியில் அது கொஞ்சம் உள்ள போகுமா? போகாது. ஐயோ போயிட்டா. இருக்கு பிடிச்சா பிடிச்சா அப்படி இந்த தண்ணியில் கழுவி காட்டு. பெருசா? கடிச்சா? இல்லை அந்த இது கரெக்டாக இதாக. ஓகே. ஸ்டார்ட் பண்ணுறேன்னு அதில் ஆட்டத்தி இருக்கு. போயிட்டு
இப்போ நாங்கள் நண்டெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்னோட அம்மா அப்பா அண்ணா அண்ணி தம்பி என் ஹஸ்பண்ட் என் குட்டி பையன் எல்லாரும் சேர்ந்து போயிருந்தோம். என்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே கவர் பண்ணி எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அடுத்து இந்த நண்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல அந்த நண்டில் இருக்க அந்த மேல் தோடை தான் எடுக்கணும். அந்த தோடில் தான் நிறைய வேஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த தோடை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நண்டுலேயுமே கொஞ்சம் வேஸ்ட்டெல்லாம் ஒட்டிகிட்ருக்கோம். அதை வந்து நம்ம கை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் வந்து அலசி எடுத்துக்கணும். அடுத்து அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஓடு மாதிரி இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழேயும் ஒரு சின்ன கால் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துக்கணும். இப்போ நமக்கு க்ளீன் பண்ண நண்டு வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி எல்லா நண்டையும் க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா அதை தண்ணியில் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். கடையில் வாங்குகிற நண்டையுமே நம்ம இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நாங்கள் முதல்ல வயலில் நண்டு பிடிச்சி அங்கேயே சமையல் பண்ணுறதா தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் சமையல் பண்ண முடியல, ரொம்ப டைம் ஆனதால் நாங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து குக் பண்ணிட்டோம். வயலில் பிடிச்ச நண்டுனால அதில் மண் ஸ்மெல்லாம் இருக்கும். அதெல்லாம் போகிறதுக்காக நாங்கள் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கழுவி எடுத்துட்டோம். அப்போது அதில் இருக்க ஸ்மெல்லாம் போயிடும். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து தாளித்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க 50 கிராம் சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கணும். இதுக்கு சின்ன வெங்காயம், பெருஞ்சீரகம், நல்லெண்ணெய் இதெல்லாம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்து அது நல்லா மசிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா வேக விடணும். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி சேர்த்து அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த பெருஞ்சீரக பொடி இந்த நண்டு வறுவலுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை இதில் சேர்க்கணும். நண்டை இதில் சேர்த்து அந்த மசாலாலாம் நல்லா படும்படியாக நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொடுக்கணும். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், நம்ம நண்டில் இருந்தும் தண்ணி விடும். அப்புறம் வறுவலுக்கு தண்ணி அதிகமாகிடும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடணும். 5 நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறணும். அடுத்து கடைசியாக 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போது இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர்றது வரைக்கும் நம்ம இந்த மசாலாவை நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போது அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் எல்லாம் மிதந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்மளோட நண்டு வறுவல் வந்து ரெடி ஆகியாச்சு. கடைசி இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு சுவையான நண்டு வறுவல் ரெடி ஆகியிருக்கு. நம்ம கடையில் வாங்குகிற நண்டுலேயுமே இந்த மாதிரியே நண்டு வறுவல் செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.